வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தின் இக்கட்டான நிலையால் எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று எச்சரித்த அமைச்சர் விஜித ஹேரத். பசில் ராஜபக்ஷவின் நிதி மோசடி விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் பெற முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய விடுத்துள்ள அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஒஜானியா ரிவோரா என்ற அதிசொகுசு ரக கப்பல் மாலி ராஜ்யத்திலிருந்து இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பல் 1185 பயணிகள் மற்றும் 750 பணிக்குழுவுடனான பிரதேசித்துள்ளது. கப்பலில் வந்தவர்கள் கொழும்பு, கலனி, ராஜமகா விகாரை, பின்னகல யானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளனர். எய்ட்கன் ஸ்பென்ஸ் பயண விமான நிறுவனத்தின் சுற்றுலா ஏற்பாட்டில் கொழும்பு வந்தடைந்துள்ள இந்த கப்பல் இன்றிரவு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு செல்ல உள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகிறது. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும். குடும்ப நலமே தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறே நாட்டின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக் கொள்ள வேண்டி வரும். அது குறித்து யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான நிதி மோசடி விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்து 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் எந்த ஒரு மோசடி தொடர்பாகவும் இதுவரை வழக்குகள் ஏதும் பதிவாகவில்லை. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஒன்று தலை தூக்க தொடங்கியுள்ளது. அதனை சமாளிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான நிதி மோசடி விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கத்தின் மேலிடம் தற்போதைக்கு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷ தொடர்பில் விமல் வீரவங்சவின் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கவனம் திரும்பியுள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய உயர்கல்வியை பெறும் பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து விலகுவது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவும், எந்த ஒரு காரணங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்காலத்தில் பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளில் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருப்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. விசேடமாக ஆண் பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளிலிருந்து விலகி செல்வது அதிகரித்துள்ளது. எந்த ஒரு சமூக பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது என பிரதமர் தெரிவித்துள்ளார். குழந்தை பருவ வளர்ச்சியிலிருந்து 13 வருட கால பாடசாலை கல்வி உட்பட உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் பகிரங்கமாக காணப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், சுகாதார அமைச்சகம் என்பது பொதுவாக எந்த அரசாங்கமும் கேட்கும் பணத்தை கொடுக்கும் இடமாகும். வரலாற்றில் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அதிகூடிய தொகை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு வெளிநாட்டு சர்வதேச அமைப்புகளின் ஆதரவை உள்ளூர் தூதுவர்கள் மூலமாகவும் நமது அமைச்சகத்தின் மூலமாகவும் பெறுகிறது. தற்போது நாம் ஏற்பட்டுள்ள அனைத்தையும் முறையாகவும் திட்டமிட்டதாகவும் பயன்படுத்த வேண்டும். அடுத்த 20 ஆண்டுகளை கருத்தில் கொண்டு தேசிய திட்டத்தின்படி இந்த வளர்ச்சி பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய உள்ளூர் வைத்தியசாலையும் பொது வைத்தியசாலையாகவும் தேசிய வைத்தியசாலையாகவும் அபிவிருத்தி செய்யும் கனவுகளை கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கனவுகள் தேசிய திட்டத்துடன் எந்த அளவிற்கு நன்றாக ஒத்துப்போகின்றன என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்றார்.
இலங்கை அரசாங்கம் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான டெண்டர்களை 2 கட்டங்களாக பிரித்து நாளை திறக்க உள்ளது. முதல் கட்டமாக 20,000 மெட்ரிக் டன்களும், இரண்டாவது கட்டத்தில் 10,000 மெட்ரிக் டன்களும் இறக்குமதி செய்யப்படும். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொழில்துறை அமைச்சகத்தின் மேற்பார்வையின் கீழ் தொழில்துறை பயன்பாட்டிற்கு மட்டுமே விநியோகிக்கப்படும். பாதகமான காலநிலை காரணமாக உள்நாட்டில் உப்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உப்பளகங்களின் அபிவிருத்தி ஜனவரி நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் உற்பத்தி மார்ச் 2025 ஆரம்பிக்கப்படும். திருகோணமலை கடற்பரப்பில் உள்ளூர் மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஜெட் என்ஜினில் இயங்கும் இலக்கு ஆளற்ற விமானம் இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழு சமர்ப்பித்த இறுதி அறிக்கையின்படி இந்த உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் தளபதியிடம் இறுதி அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 27 மீனவர்களில் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆளற்ற விமானம் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் அது பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் விசாரணையில் தெரியவந்தது. ஆளற்ற விமானம் மீனவர்களால் கண்டுபிடிக்கப்படுவதற்கு சுமார் 2 வாரங்கள் கடலில் அலைந்து கொண்டிருந்ததாக அறிக்கை மேலும் கூறுகிறது. அதன்படி குறித்த நிறுவனத்திடம் ஆளற்ற விமானம் ஒப்படைக்கப்படும் என விமானப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை விமானப்படையின் உடல் உழைப்புக்கான பங்களிப்பு மற்றும் கதிர்காம மகாதேவாலயத்தின் நிதி அனுசரணையுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு மகரகம அபேஷா வைத்தியசாலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கடந்த வருடம் கதிர்காமம் தேவாலயத்தின் வருமானம் 400 மில்லியன் ரூபாய். அந்த பணத்தில் 176 மில்லியன் செலவிட்டு அபேஷா மருத்துவமனையின் குழந்தைகளுக்கு கட்டப்பட்ட எலும்பு மஜ்ஜை மாற்றும் மருத்துவத்தினை திறக்கப்பட்டுள்ளது.